சற்று முன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். இனி வாகன இன்சூரன்ஸ் இல்லாவிட்டால் பெட்ரோல் மற்றும் டீசல் கிடையாது. மத்திய அரசு அறிவித்த மிக முக்கியமான தகவல். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சாலை பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதோடு ஒவ்வொரு வாகனத்திற்கும் இன்சூரன்ஸ் உள்ளதா என்பதை பெட்ரோல் நிலையங்களில் பரிசோதித்த பிறகுதான் பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முக்கிய பரிந்துரைகளை வழங்கி உள்ளது. இதனை செயல்படுத்துவது பற்றி மத்திய அரசு தீவிரமாக பரிசீலனை செய்து வரும் நிலையில் இதன் பின்னணி குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்கள் தொடர்பான வழக்குகள் ஏராளமாக உச்சநீதிமன்றங்களில் பெண்டிங்கில் உள்ளது. இந்த வழக்குகளில் பல சிக்கல்கள் நிலவி வருகிறது. இதனால் உச்சநீதிமன்றம் சில முக்கிய பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்குகிறது. அதன்படி பார்க்க போனால் சாலைகளில் வாகனங்களை சோதனையிடும் போது இன்சூரன்ஸ் விவரங்களை உடனடியாக சரிபார்க்கும் வகையில் போக்குவரத்து போலீசாருக்கு பிரத்யோக செயலி அல்லது கையடக்க கருவிகள் வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதில் புதிதாக வாங்கப்படும் வாகனங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் காலத்தை நீடிக்க வேண்டும். தற்போது 3 ஆண்டுகளாக உள்ள காலத்தை 4 ஆண்டுகளாக அதிகரிக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களுக்கான கால அவகாசம் 4 ஆண்டிலிருந்து 6 ஆண்டுகளாக உயர்த்தப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இன்சூரன்ஸ் இன்றி இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது மட்டுமின்றி முக்கிய பரிந்துரை என்னவென்றால் ஒவ்வொரு வாகனங்களும் இன்சூரன்ஸ் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது மிகவும் கட்டாயமானவை. இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டுமே வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதற்காக நடவடிக்கையை பெட்ரோல் பங்குகளில் கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் சார்பில் இந்த பரிந்துரைகளை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் கேட்டு கொண்டுள்ளது. ஆகையால் உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த இந்த நடவடிக்கையை மத்திய அரசு அதிகாரிகள் செயல்படுத்த தயாராகி வருகின்றன. அதே சமயம் இந்த பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்பும் சேவையை பாதிக்காத வகையில் வாகனங்களின் இன்சூரன்ஸ் இருப்பதை உறுதி செய்து எரிபொருள் நிரப்ப நடவடிக்கை எடுப்பது பற்றி தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனால் நெடுஞ்சாலைகள் உட்பட பிற சாலைகளில் உள்ள ANPR கேமராக்களை வாகன தரவுத்தளம் மற்றும் காப்பீடு டேட்டா தளங்களுடன் இணைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்து உள்ளது. இதன் மூலம் வாகனங்களில் முழு விவரங்கள் நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் முதற்கட்டமாக பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் இருப்பதை உறுதி செய்வது, ANPR கேமராக்கள் மூலம் வாகன பலகையை ஸ்கேன் செய்து இன்சூரன்ஸ் சரிபார்ப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இன்னும் இதில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இது கூடிய விரைவில் இது அமலுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்கப்படாது. இன்சூரன்ஸ் பெற்ற பிறகே அந்த வாகனங்களால் பெட்ரோல் டீசல் நிரப்ப முடியும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கும். ஏனென்றால் இன்சூரன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் உங்களுக்கு கிடைக்கும்.
இனி அடுத்து கூடிய விரைவில் இதற்கான திட்டமானது அறிவிக்கப்படும். மேலும் முதற்கட்டமாக இந்த திட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு வரலாம். குறிப்பிட்ட பகுதிகளில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தவும், அதன் பிறகுதான் நாடு முழுவதும் செயல்படுத்துவது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உச்சநீதிமன்றத்தின் இந்த பரிந்துரைகளில் முக்கிய நோக்கம் என்பது இந்த இன்சூரன்ஸ் இன்றி இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து சாலை பாதுகாப்பை உறுதி சரி செய்வது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பில் ஏற்றம், ஊழியர்களுக்கு இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? இபிஎஃப் கட்டாய பங்களிப்பிற்கான ஊதிய வரம்பை மாதத்திற்கு 15,000 25,000 உயர்த்துவதற்கான முன்மொழிவுக்கு நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த வகையில் சுமார் 12 ஆண்டுகளாக நீண்ட காத்திருப்புகளுக்கு பிறகு இந்த மாற்றம் நிகழ்வுள்ளது. முன்னதாக செப்டம்பர் 2024 அரசு இபிஎஃப்கான ஊதிய வரம்பை 6,500 15,000 உயர்த்தியிருந்தது. நிதி அமைச்சரின் ஒப்புதலை தொடர்ந்து இந்த முன்மொழிவு இப்போது இறுதி ஒப்புதலுக்காக மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பப்படுகிறது. தற்போதைய விதிமுறைகளின்படி அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவற்றின் கூட்டுத்தொகை மாதம் 15,000 வரை உள்ள ஊழியர்களுக்கு இபிஎஃப் மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் இணைவது கட்டாயமாகும். 15,000க்கு மேல் அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு இபிஎஃப்பில் இணைவது விருப்பத்துக்குரியது. அவர்களை இதில் இணைக்க நிறுவனங்களுக்கு எந்த சட்டப்பூர்வ கடமையும் இல்லை. 2014 ஆண்டு முதல் ஆரம்ப நிலை சம்பளங்கள் மற்றும் வாழ்க்கை செலவுகளில் குறிப்பிடத்தக்க உயர் ஏற்பட்டுள்ளது. பல நகரங்களில் ஆரம்ப அடிப்படை சம்பளமே 15,000க்கு மேல் உள்ளதால் ஏராளமான ஊழியர்கள் கட்டாய சமூக பாதுகாப்பு வரப்பிற்குள் வராமல் உள்ளன. இதில் ஆரம்பத்தில் 30,000 என்ற வரம்பு பரிசீலிக்கப்பட்டாலும் இறுதியில் 25,000 என்ற தொகை குறித்து ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது. சம்பள வரம்பை உயர்த்துவது ஊழியர்களின் ஓய்வூதிய நிதிகள் மற்றும் நிறுவனங்களின் ஊதிய செலவு திட்டங்கள் ஆகியவற்றின் மீது மாறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்திவிடும். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.